வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இதில் பெரும்பாலும் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். பெரும்பாலானவர்கள் இந்த வரைக்குரிய ரெசிபி என்னென்று செய்கிறதுன்ற முறையை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியேண்டா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வரையண்டும் சொல்லுவார்கள், சில இடங்களில் இதை பொரியலண்டும் சொல்லுவார்கள். உங்களோட இடத்துக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற இந்த இதில் இருக்கிற வெஜிடபிளை வச்சு தான் செய்ய போகிறேன். இது ஃபெனல் என்று சொல்கிறேன், அதாவது பெருஞ்சீரகம் வளர்கிற அந்த ட்ரீயின் அடிப்பகுதி, அதாவது பெருஞ்சீரக செடியின் அடிப்பகுதி. இதை வச்சு தான் நான் இன்றைக்கு இந்த பொரியல், அதாவது இந்த பெருஞ்சீரக இந்த தண்டில் செய்கிற இந்த வரையத்தான் நான் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் செய்யும் போது இனி இல்லையண்ட வாசனை நல்ல அதிகமான ஒரு சீரக வாசனையோடு நல்லா இருக்கும். ஒரு சாதுவான ஒரு இனிப்புத்தன்மை கூட இதில் இருக்கும். அதற்காகத்தான் நான் இந்த பொரியலோடு இதில் எடுத்திருக்கிற கொஞ்சம் கரட்டும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த ஃபெனல் வரைய நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். முதல்ல இதை இப்படி பார்த்தீங்களா தெரியும். நீங்கள் கோவாதுகள் உடைத்தெடுக்கிற மாதிரி இதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இப்படி வாழை மடல் வார மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இதை ஓரளவு பிரித்து எடுத்து இதை ஒருக்கா தண்ணியில் வடிவாக கழுவி கொண்டு வாங்க. என்னென்னு சொன்னால் இதில் மணல்கள் உள்ளுக்கு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆக சின்ன பகுதியை உடைக்க தேவையில்லை. இது அப்படியே கட் பண்ணி கொள்ளுவோம். கழுவி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவு நல்ல குறுநலாக வெட்டுறண்டாலும் வெட்டி கொள்ளலாம், சின்ன சின்னனா. இப்போ நான் இது ஒரு அளவான அளவில், அதாவது அந்த கேரட் நாங்கள் அப்படி துருவி எடுப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் அதை மிக்ஸ் பண்ண நல்லா இருக்குமென்றதுக்காக நான் அந்த அளவில் நான் இதை இப்படி கொஞ்சம் கீறலாக வெட்டி கொள்கிறேன். இதை கூட இப்படி சின்னனாக கீறல் ஒன்று போட்டுட்டு நாங்கள் வெட்டி கொள்ளலாம். அரிந்தெடுக்க இலகுவாக இருக்கும். இந்த இதையும் நான் ஒரு 5 கீறலாக நான் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த தண்டை அப்படியே வைத்து இதில் எதுவுமே கழிக்க தேவையில்லை, நீங்கள் கழித்து விட தேவையில்லை, எல்லாமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கோவாயில் நீங்கள் எப்படி வறுக்கிறதுக்கு செய்வீங்களோ அல்லது ஏதாவது பெரிய இலைகள் எப்படி வறுக்க எடுப்பீர்களோ அதை போலவே இதை இப்படி அரிந்து கொள்ளுங்க. நல்ல மெல்லிதாக அரிந்து கொள்ளுங்க. இதில் பார்த்தா தெரியும், இதுதான் அந்த பெருஞ்சீரகத்து மரத்தினுடைய அந்த செடியினுடைய இலை இப்படித்தான் இருக்கும். இதில் அந்த பெருஞ்சீரக செடியினுடைய அந்த பாகம் எல்லாம் இப்படி நான் சின்னனாக வெட்டிட்டேன். இப்போ இதோட அரிந்து வைத்திருக்கிற அந்த துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நான் செய்ய தொடங்க போகிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் கையால் ஒருக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் அது எல்லா இடமும் பரவலாக அவிந்து வரும். இல்லை என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் கேரட் ஒரு பக்கமாகவும்
இதுவும் சேராமல் கூட இருந்து கொள்ளும். அதுக்காகத்தான் இப்படி ஒருக்கா கையால் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ வர செய்ய போகிறேன். வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டு இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக சாதுவான ஒரு பொன்னிறம் வர்ற மாதிரி வறுத்து கொள்ளுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு வதங்கி பொரிந்து வந்த உடனே வெங்காயம் ஒரு செத்தல் மிளகாய் போடுங்க. நான் ஒன்று தான் போடுறேன். ஏன்னு சொன்னால் இதுக்கு நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதுக்காக ஒன்று மட்டும்தான் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. பாருங்கோ, வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. இப்போ இந்த கேரட்டும் அந்த ஃபெனல் தண்டும் சேர்த்து இதில் போடுறேன். இந்த ஃபெனலை நீங்கள் வெட்டும் போதே அந்த பெருஞ்சீரக வாசனை உங்களுக்கு தெரியும். பாருங்க, நான் இதை இப்போ இதில் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுறேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒன்றுமே நீங்கள் தெளிக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களோட கார சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காய்ந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நான் இதில் சேர்க்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த வர செய்யக்கில், அதாவது இந்த பெருஞ்சீரக தண்டில் வர செய்யக்கில் நான் தேங்காய்ப்பு போடுறது கூட இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே சுவையை கூட சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தேவையுமே இருக்காது. ஏனெண்டா இந்த தண்டு அவ்வளவு வாசனையாகவும் அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். நீங்கள் விரும்பினா சேர்த்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு அது அவ்வளவு சேர்க்க விருப்பம் இல்லை இந்த வரைக்கும் மட்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பெருஞ்சீரகம் போடையில். நான் இதை இந்த வர செய்ய தாளி கேட்க முதல்ல கடுகும் உளுத்தம்பருப்பும் தான் போட்டு நான் பெருஞ்சீரகம் கூட போடையில். ஏனெண்டா அந்த வாசனையை இந்த தண்டு தருமன்றதால நான் அதை போடையில். உண்மையாகவே வீடு முழுக்க வாசனை கமக்குது. அவ்வளவு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பெருஞ்சீரக வாசனை வருது இது சமைக்கலையே. நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த தண்டிலையே சமைக்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். நான் அதை அப்படி செய்யலையே. என்னென்னு சொன்னால், ஒன்று இது கிடைக்கிறது அருமை. அப்படி கிடைத்தா கூட கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும். ஆனபடியாக நான் கணக்க வேண்டுறதுக்கு பதிலாக ஒன்று அல்லது இரண்டை வேண்டி இப்படி மற்ற மரக்கறிகளையும் அதோட சேர்த்து கொண்டேன் நான். அப்போ கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியான முறையில் இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ, பெருஞ்சீரக தண்டு வர செய்தாச்சுது. மீண்டும் விரைவில் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.